டேய் ஜெய், நீ என்னடா சொன்ன? அண்ணே டெக் சேனலில் வந்து நிறைய பேசலாண்ணே, ஃபோன் மட்டும் விற்க வேணாம், ப்ரௌசரு ப்ளக்கின்னு செக்யூரிட்டி இது அப்டேட்டு அப்பப்போ கேஸ்லாம் போடுவாங்க கம்பெனி மேலாம், ஜாலியாக ஹிஸ்ட்ரிலாம் பேசலான்னு தானே சொன்னேன். நானும் அதுக்கப்புறம் நிறைய பிளாகு வெப்சைட்லாம் ஃபாலோ பண்ணி மெட்டாமங்கிக்கு மாதம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கதை வரும். சில சமயம் அண்ணே இந்த மாதம் ட்ரையாக இருக்குண்ணே, டெக் நியூஸே வராதேலாம் ஒரு முறை ஜெய் சொன்னான். ஓ அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டேன். ஆமாண்ணே, சில சமயம் ஆப்பிள் ஒன்று லான்ச் பண்ணோம், கூகுள் ஏதாவது மீட்டிங் ஒன்று பண்ணோம், இவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வருவாங்க, கார் வரும், எலக்ட்ரிக்கில் இருக்குது, நிறைய இருக்குன்னு சொல்லுவான். அதை இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தோம். போன மாதம்லாம் பார்த்தா பெருசாக எனக்கு வீடியோ போடவே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். ஃபீவர் வந்தது ஒரு விஷயம். எந்த நியூஸ் எடுத்தாலும் ஏஐன்னு போட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு நாடுறானுங்கன்னே தெரிலடா. கூகுள் ஒரு பக்கம் பேனிக் ஆகுது, ஃபேஸ்புக் ஒரு பக்கம் ஆகுது, மெட்டா கிளாஸ்ன்றான், அதுக்கப்புறம் காரில் ஏஐ வைக்கலாமான்றான், வீட்டில் வைக்கலாமா, கக்கூஸில் வைக்கலாமா, பெட்ரூமில் வைக்கலாமா, கேமராவில் வைக்கலாமா, அதை தவிர வேறு ஒரு நியூஸுமே வரல. இந்த மிஸ்ட்ரல்னு ஒரு ஃப்ரெஞ்சு இது ஏஐ எதிரின்னு வந்து எனக்கு $4 பில்லியன் கொடுங்க அப்படின்றான். ஓப்பனை வந்து இவ்வளோ கணக்கில் பில்லியன் கேட்குறான், அதை வச்சு ஒரு கண்ட்ரிக்கு டிஃபென்ஸே பண்ணலாம் அப்படிங்கிறான். இவனுங்க இந்த காசெல்லாம் கொண்டு போய் இந்த கம்பெனிகிட்ட கொடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எல்லாம் ஏஐனா ஆர்டிஃபிஷியல், அதுதான் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் தெரியல, நேச்சுரலாக தான் மண்டக்குள்ள வச்சிருக்கீங்க. அந்த கருமத்தை தான் வச்சு உழைச்சி தானே டெக்கில் ஒரு நியூஸ் இருக்கலாம். அதை ஆன் பண்ணால் வெறும் ஏஐ மட்டும்தான். எனக்கு இந்த அறிவாளிங்களாம் எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேனிக்கான என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு வேர்ல்டு வார் 2 ஆட்டம் பாம்பப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனுக்கு எல்லாரையும் ஒன்று சேர விடவே கூடாது, அவங்க லேகாக வச்சுக்கிறதா நமக்கு நல்லது. அதுதான் இப்போ எனக்கு போயிட்டுருக்கு. எங்களுக்கு நியூஸே வந்து ஒரு மாதிரி கொமட்டிருச்சு. இப்போ ரீசெண்டாக கூகுள் வந்து ஐஓ டெவலப்பர் மீட்டிங் ஆச்சு, இது பேர். அது வந்து கூகுளோட தன்னை பற்றி வந்து சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒன்று பண்ணுவார்ல. ஸோ இந்த முறை நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. என்ன கூகுள் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு. என்னன்னா கூகுளோட பேசிக் பூவா என்ன, சர்ச், அந்த ஓட்டை அதை நம்ம போய் டைப் படிக்கிறோம், கிளிக் பண்ணுவோம், அது லிங்க்ஸ் எல்லாம் காட்டும், எது நிறைய லிங்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ டாப்பில் காட்டும், சைடில் ஆட் போடுவான், காசு வரும். இதுதானே பேசிக். எல்லா மீட்டிங்லேயும் சர்ச்சை தான் பேசிக்காக வச்சு பேசுவாங்க. இந்த முறை சர்ச் இன்ஜினை பற்றி அந்த டெவலப்பர் மீட்டில் ஒரு கணக்காகவே எடுத்துக்கல. செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸில் வச்சுட்டு ஏஐ பற்றி மட்டும்தான் கூகுள் பேசியிருக்கு. இதுதான் எல்லாருக்கும் வந்து ஏன் கூகுள் ஏன் தன்னோட பேசிக் பிஸ்னஸ் மாடல் ஏன் மறந்துட்டு ஏன் இதுக்குள்ளே போகுதுங்கிறது ஒரு. அப்போ அவ்வளோதானா, அப்போ சர்ச்சுங்கிறதே முடிஞ்சு போச்சா? ஒரு கேள்வி நமக்கு தோணுது, அந்த பாரில் அடித்து நம்ம தேடுறதே காணாம போயிடுச்சாங்கிற பேனிக் இருக்குது. எதை எடுத்தாலும் ஜெமினி ஏஐன்னு அந்த டெவலப்பர் மீட்டு ஃபுல்லாக அதோட இன்டெகிரேஷன் மட்டும்தான். ஸோ ஜெமினி வந்து நாங்கள் இது பிக்சலில் கொண்டு வரோம், கேமராவில் கொண்டு வரோம், வியோ கொண்டு வரோம், ஆஸ்ட்ரா கொண்டு வரோம், உங்களோட கனடிக்குள்ளே கொண்டு வரோம், வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம், சர்ச் இன்ஜினில் கொண்டு வரோம். இங்கே வந்து உங்கள் கேலரி, ஃபோட்டோ கேலரி நீங்கள் ஏஐயில் நீங்கள் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. இந்த ChatGPT வாழ்க்கையில் வந்தது என்ன பேனிக் ஆச்சுன்னு தெரியல. கூகுள் ஜெமினியை போட்டு புஷ் பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்டுன்னு வச்சுருந்தாங்க, ஷேக்ஸ்பியர் பார்டுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அதை ஜெமினின்னு மாற்றிட்டாங்க. திருப்பி நம்ம தெலுங்கு பேர் தான் வருது. அதில் ஜெமினி 1.5 என்னவா, நேரோ ஹை ஃப்ரீக்வன்சி லோ லேட்டன்சி டாஸ்க்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரில. ஆனால் இந்த ஜெமினியை கொண்டு போய் கூகுள் இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து உள்ள இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் ஜிமெயிலில் நீங்கள் சர்ச் எல்லாம் பண்ண வேணாம், ஏஐயோட அசிஸ்டன்ட் சைடில் இருக்கும். அதில் போயிட்டு எப்பப்பெல்லாம் என்னை வந்து அசிங்கமாக திட்டினாங்க என் ஆஃபீஸில் நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் எல்லா மெயிலும் தனியாக வந்து கொடுத்துரும். நான் எந்த பர்த்டேவை நான் மறந்தேன், என் ஃப்ரெண்டு எப்போ வந்து என்னை அசிங்கமாக கேட்டான், என்னை எப்போ வேலையை விட்டு இந்த ஃபயர் பண்ணாங்கன்னு நீங்கள் வந்து தேடாமல் அந்த சர்ச் இன்ஜினை அந்த ஏஐ அசிஸ்டண்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மெயிலாக கூட காட்டலை, உள்ளே வேறு கண்டென்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு எடுத்து ஏஐ வந்து கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தம், அவங்க ஏஐ ஃபுல்லாக படிக்குது தான் அர்த்தம். நார்மலாக கூகுள் படிக்கும் தான், இது அப்படி கொண்டு வராங்க. உங்கள் ட்ரைவில் ஏஐ அசிஸ்டண்ட்டு உங்களுக்கு ஒட்டுமொத்த ஃபைல்ஸையும் வந்து நீங்கள் கேட்கவே வேணாம். நீங்கள் ஒரு அதாவது 1500 பேஜ் இருக்கிற பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டு அதோட சம்மரி எடுத்து உங்களால் ஏஐ வந்து தர முடியும் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு இன்டெகிரேஷன் ஆயிருக்கு ஜெமினி. அப்புறம் ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா, அப்புறம் வியோன்னு 2 சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரா என்ன பண்ணுதுன்னா, அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சுடா. அதாவது கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு வருது, இப்படி ரூமை வந்து காட்டுது, என்னோட கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குது, அது சொல்லுது கம்ப்யூட்டர் பின்னாடி இருக்கு பாரு அப்படிங்குது, வாய்ஸ் வருது. அது எப்படி கேமரா பார்த்து கண்ணு மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுதுன்னு தெரியல. அப்போ என் ரூமில் இருக்கிற எல்லா இதுவும் அதுக்கு தெரியும் போல் உட்காந்துக்கிட்டு. பின்னாடி இருக்குது பாருங்கள், எடுத்துக்கோங்க. அதாவது நான் உங்களுக்காக தமிழ் டப்பிங் பண்ணுறேன், அது இங்கிலீஷில் தான் வந்துச்சு. ஆஸ்க் ஃபோட்டோஸ்னு ஒன்று கொண்டு வரான். அதாவது கூகுளோட கேலரியில் என்னோட பர்த்டே ஃபோட்டோ எல்லாம் எடுங்கன்னா அது தனியாக எடுத்து கலெக்ஷனாக வந்து காட்டுது. என் ஃபேமிலி எப்போ கூட நான் இந்த காரில் நான் இது டூர் போனேன், என் ஃப்ரெண்டு பாபு வந்து எப்போ வந்து என்னை வந்து முதுகிலே குத்துனான் காலேஜ் படிக்கும் போது 4 குத்துற ஃபோட்டோ எடுத்து காட்டும் போல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்வியாக கேட்கலாம், கேலரி வரும். என்னை கேட்டால் அந்த கேலரியை திறந்து ஒவ்வொன்றா பார்க்குறதுனாடா வாழ்க்கை. அது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியா, ஃபெப்ரவரியில் பாரு அவமானப்பட்டிருக்கேன்னு பார்க்குறது தானே லைஃபு. எல்லாமே ஏஐ கிட்ட கேட்டு எடுத்து கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது நமக்கு, ஃபோனு ஏஐன்னு தெரில. அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு தொழிலுக்கும் ஆப் வைக்கிற மாதிரி வியோ அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இன்னும் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எனக்கு லாங் ஷாட்டில் ஒரு வேகமான கார் வந்து போயிட்டுருக்கு டைப் பண்ணிக்கிறேன், வீடியோவாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இப்போதைக்கு 45 செகண்ட் வரைக்கும் ஏதோ 1080p அலோவ் பண்ணலாம் போல் வீடியோவாக எடுத்து கையில் கொடுத்தது. நீங்கள் டெக்ஸ்ட்டை அடிச்சிங்கன்னா க்ரியேட் பண்ணியே கொடுத்துரு, ஆளே உட்காந்துங்க பேசுகிறான்.
நாளைக்கு நாங்கள் ஹீரோக்கு போய் கதை சொல்ல வேணாம், கேமரா வைக்க வேணாம், டைலாக் எழுத வேணாம், எல்லாம் கூகுளே பார்த்துக்கும். அதுக்கு மாதம் காசுக்கிட்டே உங்களுக்கு வேணுங்கிற படத்தை நீங்களே பார்த்துக்குங்க. எதுக்கு நான் கிளம்புறேன். அப்புறம் கூகுள் பிக்சல் 8a நம்ம ஃபோன் மாடலாம் ஒன்றும் தெரியாது. அதில் வந்து இது கொண்டு வருது போல், ஜெமினி உள்ளே கொண்டு வராங்க போல். அது வந்து உங்களை பார்த்துக்கும், நீங்கள் எதுவுமே பேச வேணாம், அதையெல்லாம் பார்த்துக்கும் போல். அது ஃபோனே அதே நமக்கு பார்த்தா வீட்டில் கூட உட்காந்துக்கலாம், ஃபோனே ஏன் செடி பஸ்ஸில் போய் அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும் போல். ஸோ இந்த முறை டெவலப்பர் மீட்டில் வந்து அவங்களுக்கு ஜெமினிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே வரல. கூகுளே நீ ஏஐ கம்பெனி இல்லை, கூகுளே நீ ஒரு சர்ச் இன்ஜின், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சர்ச் இன்ஜின், ஒன்றை வச்சு தான் நாங்கள் இன்டர்நெட்டே கற்றுக்கிட்டோம், முழிச்சுக்கோ. ChatGPT தான், ChatGPT விட்டுடு, ஏஐயை விட்டுடு, ரொம்ப நாளைக்கு அது இருக்காது, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஸோ இது கூகுளுக்கு மட்டும் இல்லை, நம்ம டெஸ்லா ஒன்று கொண்டு வராரு, எல்லாருமே போட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்க. எனக்கு டெக்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எதாவது கொடுங்கடாங்கிற ஒரு இதையே காணோம். நேற்று ஸ்கார்லெட் ஜோகன்சன் அவங்கள ஒரு பிரச்சனை வந்துச்சு. ChatGPT வந்து ஸ்கைன்னு ஒரு வாய்ஸ் இது அசிஸ்டண்ட் ChatGPT கொண்டு வராங்க. அந்த வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு ஸ்கார்லெட் ஜோகன்சன் வாய்ஸ் மாதிரி இருக்குது, ஹரில் வர அந்த ஆடியோ ஃபீல் இருக்குன்னு. இதனான்னு பார்த்தா இந்த அம்மாவை ஃபஸ்ட்டே சாம் ஆல்ட்மன் வந்து போய் கேட்டிருக்காப்புல, இல்லை நான் வாய்ஸ்லாம் தரமாட்டேன் கிளம்புங்கன்னு இருக்குது. ஓகே நீங்கள் தரலன்னா அங்கே போடலான்னு சொல்லி பேசிட்டு, இந்த வாய்ஸ் பக்கம் அந்த வாய்ஸ் மாதிரி இருக்குது, எப்படி போட்டாங்கன்னு சொல்லி இந்த அம்மா கேஸ் போட்டு, இந்த அம்மா ட்வீட் போட்டு ரிப்போர்ட் போட்டு ஒரு கலவரம் போயிட்டுருக்கு. நாங்களும் சாரி, அந்த வாய்ஸை நாங்கள் வந்து பேக் எடுத்துக்கிட்டு வேறு வாய்ஸ் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. இந்த டீப் ஃபேக்கு, இந்த வாய்ஸு உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறது, வாய்ஸ் மாற்ற வைக்கிறதுங்களாம் வந்து தனியாக வரதை தவிர ஓப்பனாகவே வந்து இது என் வாய்ஸ் மாதிரி இருக்குது, நான் அதை வந்து இல்லை உன் வாய்ஸ் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் மட்டும் தான் வாய்ஸ் இருக்கேன்னு கூட திருப்பி கேட்டிருக்கலாம். ஸ்கார்லெட் ஜோகன்சன்னால அவருக்கு தான் க்ரஷ்ஷாக இருந்திருக்கும் போல், அதனால் சரிக்கா நாங்கள் வாய்ஸை மாற்றிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளோட பர்ப்ளெக்சிட்டி ஏஐ, அதுக்கப்புறம் ஆர்க் ப்ரௌசர் மேலெலாம் என்ன ஒரு எந்த குற்றச்சாட்டுனா, நீங்கள் வந்து ஜனங்களை வந்து ப்ரௌசருக்கு சர்ச் பண்ணி தேட விட மாட்டேங்கிறீங்க, கேள்வி கேட்டு நீங்கள் .comலேருந்து கம்பைல் பண்ணி நீங்கள் தனியாக தந்துடுறீங்கன்னா அப்போ அந்த சோர்ஸுக்கு போய் ஜனங்க பார்க்குற பழக்கம் போயிடும். வெப்சைட்டில் எப்படி ஆடு நாங்கள் காட்டுறது, ரெவன்யூ எப்படி வருது, எல்லாமே டெக்ஸ்ட்டாகவே நீங்கள் சம்மரினீங்கன்னா ஜனங்க இன்ஃபர்மேஷன் எப்படி கற்றுப்பாங்க, நீங்கள் எதை ஃபில்டர் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றான். இந்த ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டாக்கா ஓப்பன் ஸ்டாக்கா, ஏதோ ஒரு கோடிங் டெவலப்பர் போல், அதில் இருக்கிறது எல்லா மெசேஜுமே ChatGPT இது படிக்க போகிறது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் DM நீங்கள் என்ன உள்ளே போய் டைப் பண்ணாலும் அதை வந்து படிக்கும் அப்படின்னு வந்து அது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற கோடர் டெவலப்பரில் ஏதோ கோவமாக இருக்காங்க போல். யுக்ரைன் வாரில் வந்து ஏஐ வேலை செய்யுது, காசாவில் வந்து பாலஸ்தீனில் வந்து எந்த பில்டிங் எங்கே அட்டாக் பண்ணணுங்க அது இஸ்ரேலுக்கு ஏஐ அசிஸ்ட் பண்ணுதான். நீங்கள் கொலை பண்ணுறது தவறு, ரைட்டாக, ஒரு உயிர் எடுக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பாவம். நீ ஒரு கன் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு ஹெலிகாப்டர்லேருந்து சுட்டு கொலை பண்ணுற, சரி போய் தொலை தேசப்பட்டுரும்ப, அது கூடவா ஏஐ, நீ அவன் ஒட்டுமொத்தமாக அவனை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு அவனை சூஸ் பண்ணிக்கிட்டு முடிச்சு விட்டினா நிம்மதியாக தூங்கில நைட் உட்காந்துக்கிட்டு. ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இது அப்டேட்டுன்னு இல்லை, டுவர்ட்ஸ் ரன்னிங் ரேஸ்ட் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கூகுள் டெவலப்பர் மீட்டில் வந்து கூகுள் முறை சர்ச் இன்ஜினை கண்டுக்காமல் ஜெமினியை மிகப்பெரிய ஒரு முன்னாடி தள்ளுது. அவன் பர்ஃபெக்ட் ஏஐ வந்து அதெல்லாம் கண்டுக்கல, நீங்கள் சர்ச் பண்ணுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன், சோர்ஸ் கொடுப்பேன், சிம்பிளாக ChatGPT வந்து ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு உட்காந்துருக்கு, கூகுள் அடிச்சுக்கின்னு வருது. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கவலை இல்லை, அக்காளி நான் ஃபோனை விற்றுட்டு போயிடுவேன்டா அப்படின்னு உட்காந்துருக்காப்புல. அதுக்கு அவர் எதாவது கொண்டு வந்தாருன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இது ஒரு புலம்பல் மெட்டா வீடியோ ஆயிடுச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெட்டா மங்கீஸ் மெம்பர் ஆகுங்க. நான் கூட ஏதோ ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் ஜெய், மெட்டா மங்கியில் இந்த டைப் பண்ணால் பதில் வரா மாதிரி. டெம்பிள் மங்கி பக்கம் வந்துட்டு அதை கேட்ட வார்த்தை வரும்.